வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக மகிழ்ச்சியான சில தருணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த காணொலி ஒட்டுமொத்தமாக அரசியல் சார்ந்த காணொலியா அல்லது எண் சார்ந்த காணொலியா என்கின்ற விடயம் எனக்கு தெரியாது. ஆயினும் கண்டிப்பாக அரசியல் சார்ந்த சில விடயங்கள் பேசப்படும் என்கின்ற உறுதியை நான் கொடுக்கின்றேன். நான் இந்த வலையொலியை ஆரம்பித்த பொழுது தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த வலையொலியை ஆரம்பித்தேன். இந்த வலையொலியை ஆரம்பித்து இதுவரை தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய தமிழக அரசியல் களத்தை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இங்கு சில மாற்றமான அரசியல் களங்கள் இருக்கின்றன. ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்வினை களங்கள், மக்களை மையப்படுத்தி ஆட்சி செய்கிறோம் என்கின்ற களத்தில் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் தமிழகத்தை போதையின் ஒரு களமாக மாற்றக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்து விட்டார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. எனவே ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களம் எழுதப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை ஒரு மனிதனாக எல்லோருடைய மனதிலும் எழும்புவது இயற்கைதான். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஒரு மாற்று அரசியல் வருகின்ற 2026 தேர்தலில் ஒரு மாற்று அரசியல் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான தேடல்களை எடுத்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியோடு என்னை இணைத்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றேன். அதன் அடிப்படையில் அது சார்ந்த நகர்வுகள் எடுக்கப்பட்டதின் விளைவாக இப்பொழுது அந்த கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர்கள் பட்டியலில் என்னுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது என்பது நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு புத்தாண்டு பரிசாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்னை தொடர்ச்சியாக ஆதரித்தவர்கள் நீங்கள். என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் முத்தமிட்டு எனக்கான வழிப்பாதையை உருவாக்கி கொடுத்தவர்கள் நீங்கள். எனவே எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சந்தோஷத்தை உங்களோடு தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த விடயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். எங்களை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் உருவாக்கப்பட வேண்டும். இதுவரை ஊழல் செய்தவர்கள், இதுவரை தமிழ் சார்ந்த விடயங்களை தீயிட்டு கொளுத்தி கொண்டு தங்களை தமிழின் பாதுகாப்பு என்கின்ற அடையாளத்திற்குள் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய உண்மை முகங்கள் வெளியே தெரிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் எங்களுடைய பயணங்கள் இந்த மாற்று அரசியல் களங்களை நோக்கி நகர்ந்திருக்கிறது. எனவே அது சார்ந்த ஒரு தேடலோடு என்னுடைய பயணங்கள் இப்பொழுது இருக்கிறது. எனவே எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை, எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதவி, இவைகள் அனைத்துமே நீங்கள் உங்களுடைய அன்பில் எனக்கு கட்டிய பரிசு என்ற களத்தில் தான் பார்க்கின்றேன். இன்றைய காணொலியில் ஒரு பிரதான ஒரு விடயத்தை மையப்படுத்தி பேச வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேன். அது என்னவென்றால், ஒரு செல்ஃபி பிரச்சனை தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு வேலையை பறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறதா, அல்லது அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு களம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. காரை பிரதேச சபையில் வளர்ச்சி கூட்டம் நடைபெறுகிறது. அந்த வளர்ச்சி கூட்டத்திற்கு கலந்து கொண்ட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த வளர்ச்சி கூட்டத்தில் பல விடயங்களை குறித்து அவர் பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற பொழுது இந்த புயல் காலகட்டத்தில் தன்னுடைய வீடு பாதிக்கப்பட்ட அந்த நிகழ்வில் தன்னிடம் இருந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அரசிடம் 50,000 ரூபாய் நான் பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு தகவலை எடுத்து வைத்தார். இந்த தகவல் பரபரப்பாக பேசப்பட்டது. அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பொய் சொல்லி அரசின் பணத்தை அவர் எடுத்திருக்கிறார், எனவே இந்த பணத்தை அவர் திருப்பி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சர்ச்சையான கருத்துகள் பதிவாயின. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதை குறித்து எந்த செய்திகளும் தெளிவாக அவர் எடுத்து வைக்கவில்லை. ஆனால் அவர் பணம் பெற்றார் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்தார். அப்பொழுது பொய் சொல்லி பணம் பெற்றார் என்கின்ற விடயம் அந்த காரை பிரதேச சபை கூட்டத்திலே ஒரு பரபரப்பானது. அதன் பின்பு அது அப்படியே அமைதியாகிவிட்டது. ஆனால் இப்பொழுது வேறொரு பிரச்சனை முதன்மை கட்ட தொடங்கி இருக்கிறது. அது என்ன பிரச்சனை என்றால், ஒரு செல்ஃபி எடுத்த பிரச்சனை தான். நான் முதலில் குறிப்பிட்டது தான். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த காரை பிரதேச சபையில் அவர் பேசிவிட்டு அந்த கூட்டம் முடிந்த பின்பு அவர் வெளியே வருகிறார்.
எப்பொழுதுமே ஒரு இடத்திற்கு ஒரு முக்கியமான நபர் வருகிறார் என்றால் அவரை எப்படி வரவேற்கிறோமோ, வரவேற்பு முடிந்த பின்பு, அந்த நிகழ்வு முடிந்த பின்பு அங்கு இருக்கக்கூடியவர்கள் ஓடோடி சென்று அவரோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வது வாடிக்கை. இது மனிதர்களுடைய இயல்பு. அப்படித்தான் காரை அந்த பிரதேச சபையின் கூட்டத்தை முடித்துவிட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது காரை பிரதேச சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், அது பெண் ஊழியர்கள், நாம் வைத்தியர் அர்ஜுனாவோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எனவே அந்த ஆசையின் வெளிப்பாடாக ஓடோடி வந்து வைத்தியர் அர்ஜுனா அவர்களை நிற்க வைத்து அவர்களும் அருகில் நின்று செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த செல்ஃபி எடுத்த விடயம்தான் இப்பொழுது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. செல்ஃபி எடுத்தது பிரச்சனையா, அல்லது வைத்தியரோடு செல்ஃபி எடுத்தது பிரச்சனையா, அல்லது வேலை நேரத்தில் செல்ஃபி எடுத்தது பிரச்சனையா? இந்த 3 கேள்விகள் பிரதானமாக எழும்புகின்றன. செல்ஃபி எடுத்தது பிரச்சனையா என்றால் செல்ஃபி எடுத்தது பிரச்சனை இல்லை. காரணம், எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசையின் வெளிப்பாடு. எனவே ஒரு உயர்வான ஒரு ஆள் வருகின்ற பொழுது போய் செல்ஃபி எடுப்பது பிரச்சனை அல்ல. ஆனால் செல்ஃபி எடுத்தவர்கள் வைத்தியரோடு செல்ஃபி எடுத்தது பிரச்சனையா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. ஒருவேளை அது பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழலில்தான் வேறொரு காரணத்தை தேடி இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. வைத்தியர் அர்ஜுனாவோடு அவர்கள் செல்ஃபி எடுத்த விடயத்தில் அவர்கள் வேலை நேரத்தில் போய் செல்ஃபி எடுத்தார்கள் என்கின்ற பிரச்சனை முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. அப்படி என்றால் வைத்தியரோடு செல்ஃபி எடுத்தார்கள் என்கின்ற பிரச்சனையை கொண்டு வருவதை விட வேலை நேரத்தில் செய்தார்கள் என்கின்ற பொழுது அது குற்றத்திற்கு உட்பட்டதாக மாறிவிடுகிறது. எனவே அதனை மையப்படுத்தி ஊழியர்கள் மீது ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கிறது, அல்லது ஒரு பரபரப்பான ஒரு சர்ச்சை எழும்பியிருக்கிறது. இங்கு ஒரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வேலை நேரத்தில் ஒரு செல்ஃபி எடுப்பதற்கு மிஞ்சி போனால் ஒரு 60 செகண்ட் ஆகலாம், அல்லது ஒரு 30 செகண்ட் ஆகலாம். மிக மிக அதிகமாக எடுத்துக்கொண்டால் ஒரு 3 நிமிடம் ஆகலாம். இந்த 3 நிமிடத்தில் அவர்கள் வேலை நேரத்தை விட்டு வெளியே வந்து அவர்கள் செல்ஃபி எடுத்தார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றால் அது எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் பரவலாக பேசப்படுகின்ற செய்தி. அப்படி என்றால் இந்த விடயத்தை குறித்து பேசக்கூடியவர்களுக்கு அனைவருக்குமே தெரியும், இது ஒன்றுக்குமே உதவாத ஒரு விடயம். இந்த விடயத்தை மையப்படுத்தி ஒரு சர்ச்சை கதைகளை உருவாக்கினால் வைத்தியரை மையப்படுத்தி ஒரு பிரச்சனையை பேசுபடு பொருளாக கொண்டு செல்வதாக அமையும் என்கின்ற களத்தில் இவை இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விதான் எழும்புகின்றன. தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை பேசப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுவும் உருவாக்கம் கண்டிருக்கிறதோ என்பதுதான் கேள்வி. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.